மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு அன்போடு உங்களை அழைக்கிறோம். குறிப்பாக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கடந்த வாரம் என்னால் பதிவிட முடியாமல் போனதற்காக வருந்துகிறேன். காரணம், எங்கள் திருச்சபையின் அருமையான என்னுடைய சகோதரரும் அவருடைய மருமகளும் அருமையான மகன் சாமுடைய மனைவியுமாகிய துணை ஆய்வாளர் பட்டாபுரம் காவல் நிலையத்தின் மெர்சி அவர்கள் காலமாகிவிட்டார்கள், அகால மரணமடைந்தார்கள். ஒரு விபத்திலே மரித்து போனார்கள். அந்த மரணத்திற்காக சில அலுவல்களை நாம் செய்ய வேண்டியிருந்ததுனால என்னால் பதிவிட முடியாமல் போனது. அதற்காக நான் மன்னிப்பு கோட்டிக்கொள்கிறேன். இன்றைய நாளினுடைய தியானத்தின் தலைப்பு ஒடுக்கும் அமைப்புகளை மீட்டுருவாக்குதல். ஒடுக்கும் அமைப்புகளை மீட்டுருவாக்குதல், transforming the oppressive structures, transforming of the oppressive structures என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்திலே ஒடுக்குதல் என்பது அனைத்து நிலைமைகளிலும் காணப்படுகின்ற ஒரு செயல்பாடு. ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது, வலியவனை எளியவனை வருத்தி ஏய்க்கின்ற காலம் இந்த காலம் என்று சொல்லி. ஆகவே இந்த காலத்திலே ஜாதியின் அடிப்படையிலே ஒடுக்குதல் நடைபெறுகிறது. நான் இந்த சாதியை சார்ந்தவன், அவள் இந்த சாதியை சார்ந்தவர்கள், அவர்கள் இந்த சாதியின் கூட்டம் என்று சொல்லி சாதியை ஒரு பொருட்டாக நினைத்து, பிறப்பை ஒரு பொருட்டாக நினைத்து, பிறப்பிலிருந்து அவர்களை இழிவாக கருதுகின்ற ஒடுக்குகின்ற ஒரு அமைப்புகள். அடுத்தது மதம். என் மதம், உன் மதம், யார் மதம் என்றே தெரியவில்லை. ஆகவே எங்கள் மதம்தான் உயர்ந்தது என்று ஒரு சாராரும், எங்கள் மதம்தான் உயர்ந்தது என்று இன்னொரு சாராரும் போட்டியும் சண்டையும் பூசல்களும் இடுகிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண் பெண் பாலினத்திலேயே ஒடுக்குதல். ஆண் பெண்ணை ஒடுக்குகிறான், சில இடங்களிலே பெண் ஆணை ஒடுக்குகிறாள். ஆகவே இந்த ஒடுக்குதல் என்பது எல்லா நிலைமைகளிலேயும் எல்லா இடங்களிலேயும் வியாபித்து இருக்கின்ற ஒரு சமமான ஒரு நிகழ்வாகும். இதை காட்டிலும் இன்னொரு ஒடுக்குதல் என்ன என்று சொன்னால், ஏழை பணக்காரன். அவன் ஏழை என்று சொன்னால் அவனுக்கு பணம் வந்து விடுமானால் அவன் ஜாதி மறைந்து விடுகிறது, அவனுடைய மதம் மறைந்து விடுகிறது, அவனுடைய பால் மறைந்து விடுகிறது, அவன் உயர்ந்தவனாய் கருதப்பட்டு விடுகிறான். ஆகவே இந்த ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ்வுகள் எல்லா நிலைகளிலும் உலகத்தின் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. இன்னொன்று முக்கியமானது, பெரும்பான்மை சிறுபான்மை கூட்டம். அவர்கள் சிறுபான்மையினர், அவர்கள் இப்பதான் வந்தாங்க இந்த ஊருக்கு, இவங்க பெரும்பான்மையினர் இந்த ஊர்ல முன்ன காலத்திலிருந்து இருக்கிறாங்க. இப்படியான பிளவுகள் மக்களிடத்திலே அதிகம் இருக்கிறது. பல வடிவங்களிலே ஒடுக்கப்படும் வாழ்வை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். ஆகவே இதை நாம் சிந்திப்பதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக, நேரத்திற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஒடுக்கும் அமைப்புகள் மீட்டுருவாக்குதல் என்ற தலைப்பிலே நான் சிந்திக்க போகிற சிந்தனையை நீர் ஆசீர்வதித்து எல்லா மக்களும் இந்த சிந்தனையை பெற்றுக்கொள்ள, மீட்டுருவாக்குதலை அடைந்து கொள்ள நிற்கிறவைதான். இதை கேட்கின்ற பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள். திருச்சபை நண்பர்களை ஆசீர்வதி. மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாட கேட்போம்.
நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆமென். தொடர்ந்து சத்தியத்திற்குள்ளாய் கடந்து போவோம். சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்கள் இன்று ஏராளமாய் காணப்படுகின்றது. சமூக அந்தஸ்திலே ஒடுக்கப்படுகிறார்கள், சமய நிலைமைகளிலே ஒடுக்கப்படுகிறார்கள், அரசியல் வாழ்க்கையிலே ஒடுக்கப்படுகிறார்கள், பொருளாதார நிலைமையிலே ஒடுக்கப்படுகிறார்கள். ஆக இப்படி இந்த ஒடுக்கப்படுதல் மிக வலிமையான ஒரு செயலாக வாய்ந்ததாக காணப்படுகிறது. பிறப்பின் அடிப்படையிலே ஒடுக்குதல் நம் நாட்டினுடைய சாபக்கேடு. இவன் இந்த சாதியிலே பிறந்தான், இவன் இந்த கோத்திரத்திலே உதித்தான் என்று பிறப்பின் அடிப்படையிலே ஒடுக்குதலை மேற்கொள்கின்ற வாழ்க்கை அல்லது ஒடுக்குதலை மேற்கொள்கின்ற நிலைமை மிக மோசமானது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை தான் என் தேவன் எதிர்த்து நிற்க துணிந்தார், செயல்பட்டார், நம்மையும் செயல்பட வைக்கின்றார். கடவுள் பாதிக்கப்படுவோர் யாரோ அவர் பக்கம் நின்று, ஏழைகளின் பக்கம் நின்று ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிப்பதே அவருடைய முதன்மை வேலையாய் காணப்படுகிறது. சங்கீதம் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் கடந்து போவோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் அடைக்கலம். என்ன அழகா சொன்னார் பாருங்க. யார் யார் இந்த ஊரிலே, உலகத்திலே சாதியின் அடிப்படையிலே, தொழிலின் அடிப்படையிலே, பொருளாதாரத்தின் அடிப்படையிலே, சமூகத்தின் அடிப்படையிலே ஒடுக்கப்படுகிறார்களோ, சிறுமைப்படுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கிறவர், அடைக்கலமானவர். அது மாத்திரமல்ல, நெருக்கப்படுகிற காலங்களில், ஆகவே சாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, இனத்தை சொல்லி, பொருளாதார இழிநிலை சொல்லி ஒடுக்குகின்ற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். ஆண்டவர் தான் தஞ்சமாய், உறைவிடமாய், பாதுகாவலராய் இருக்கிறார். ஒரு நாடு மற்றொரு நாடை ஒடுக்குதல் இன்று கண்கூடாக ஒரு காட்சியாய் காணப்படும். ஒரு வலிமை மிகுந்த நாடாக இருக்கலாம், இராணுவ தளவாடங்கள் நிறைந்த நாடாக இருக்கலாம், எளிய நாட்டின் மீது படையெடுத்து சென்று அந்த நாட்டை தாக்குவது. ஆகவே ஒரு நாடு மற்றொரு நாட்டை ஒடுக்குதல். ஒரு சமூகம், ஒரு கிராமம் அல்லது ஒரு ஊர் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஊரிலே ஒரு சமூகம் மாத்திரம் மைனாரிட்டி பீப்புள்ஸா இருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் உயர்ந்தவர்கள், உயர் ஜாதி வகுப்பினர்கள், உயர் சமூகத்தின் அடிப்படையில் இருக்கின்றவர்கள். அப்படியானால் இவர்கள் அவர்களை தாக்குவதும், அவர் உணவுப் பொருட்களை கெடுப்பதும், குடிநீரை அசிங்கப்படுத்துவதும், இந்த இடத்திலே தண்ணீர் அருந்தாதே, இது எங்களுக்காக வைக்கப்பட்ட குளம் என்று சொல்வதும், இது எங்களுக்காக தோண்டப்பட்ட கிணறு என்று சொல்வதும் வாடிக்கையாய் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை இழிவாக நினைப்பது ஒடுக்குதல். ஒரு மக்கள் கூட்டம் வேறொரு மக்கள் கூட்டத்தை ஒடுக்குவதும். ஒரு மக்கள் கூட்டம் என்று சொல்லும் பொழுது ஆதியில் இருந்த நிலைமை. உலகின் பல நாடுகளிலே, ஏன் நம்முடைய இந்தியா உட்பட, இந்த வண்ணம், இந்த பொருளாதாரம், தொழில் அடிப்படையிலே ஒடுக்குதல் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை கண்டிக்கிறோம், வன்மையாய் செயல்படுவோம், நாங்கள் வந்தால் யாருக்கும் ஏற்ற எப்படியாய் சொல்லிக் கொண்டிருக்கிற தலைவர்கள் உண்டு. ஆனால் அந்த தலைவர்கள் கூட ஒடுக்கப்படுகிற மக்களுடைய நிலைமையை உயர்த்துவதற்கு எந்த ஒரு காரியத்தையும் இதுநாள் வரை செயல்படுத்தவில்லை. ஏதோ காசுகளை கொடுக்கிறார்கள், ஏதோ சில இடங்களிலே முன்னுரிமை கொடுக்கிறார்கள். இவைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு இந்த ஒடுக்கப்படுதல் உலகத்திலே தவிர்க்கப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. ஆகவே இந்த சாதியும் மதமும் இனமும் சமயமும் ஒடுக்குகின்ற மக்களை தினம் 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 சூறையாடி கொண்டுதான் வருகிறது. இந்த சூறையாடுகள் மத்தியிலே என் ஆண்டவர் இயேசு வருகிறார். அவர் வருகிறார். அவர் தான் சொல்றாருங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கிறார். நெருக்கப்பட்டவர்களுக்கு காலங்களிலே, நெருக்கப்படுகின்ற காலங்களிலே அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கிறார். ஆகவே நாம் யோசிக்கிறோம், என்று தனியும் பக்தர் இவன் பாடினான் பாரதி, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று சொல்லி, இப்பொழுது சுதந்திரம் பெற்றுவிட்டோம், மகிழ்ச்சி. ஆனால் என்று தனியும் இந்த
ஒடுக்குதல் வேஷம். இன்று எல்லா நிலைமைகளிலேயும் ஒடுக்கிக் கொண்டே காணப்படுகிறார்கள். ஒடுக்குதல் நிறைந்த ஒரு சமூகமாய் எல்லா உலகத்திலேயும் காணப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை படைக்கும் பொழுது இருள் தான் முதலாவதாக இந்த பூமியை ஆட்கொண்டிருந்தது. இருள் அதிகாரம் செலுத்தியது, இருள் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த இருளை ஒளி, ஆண்டவர் சொன்னார், ஒளி உண்டாக கடவுது என்று. உலக தோற்றத்திலே ஒளி வந்தவுடனே இந்த இருள் மாறிவிட்டது. ஆகவே ஆண்டவருடைய படைப்பிலே இரு வேறுபட்ட படைப்புகள் ஒளிந்து காணப்படுகிறதை காணுகின்றோம். இருளின் ஆதிக்கம், இருளின் எழுச்சி, இருளின் எதேச்சாதிகாரம் ஒளி வந்தவுடனே மறைந்து போய்விட்டது. ஆகவே இந்த இருள் ஒளி என்பது இறைவனின் தனித்தன்மையை வெளிப்படுத்துகின்றது. இறைவன் இருளாகவும் சில இடங்களிலே காணப்படுகிறார், சில இடங்களிலே ஒளியாகவும் வீசி மக்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், ஒடுக்குகின்ற நிலைமையிலிருந்து மாற்றிக்கொண்டு வருகிறார். ஆக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை மீட்க பெரிய பெரிய அறிஞர்கள், கல்வியாளர்கள், பெரிய பெரிய கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து தங்களால் இயன்ற காரியங்களை ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு செய்ததினால்தான் ஓரளவு வெற்றியை கண்டு சென்றார்கள். ஓரளவுக்கு நிம்மதியும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே கிடைத்தது. அப்படியானால் இந்த ஒடுக்கப்பட்ட அல்லது ஒடுக்கும் அமைப்புகளை அமைப்புகளில் இருந்து மீட்டுருவாக்கம் செயல்பட செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திப்போம். முதலாவதாக அரசியலிலே திருப்புதலை ஏற்படுத்திய இறைவன். ஆதியிலே நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நாம் கடந்து போகும் பொழுது, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர். உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். யார் ஒடுக்குகின்ற காரியங்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தருக்கு சத்துருக்கள். அதான் சொல்றாரு பாருங்க, இறைவன் நசுக்கப்பட்ட எளிய மக்களுக்கு தவறு இழைக்கின்றார்களோ அவர்கள் மீது யார் அதிகாரம் செலுத்துகின்றார்களோ, எஜேத்தார தன்மையினால அவர்களை கீழ்ப்படுத்த முயல்கின்றார்களோ அவர்களை ஆண்டவர் எரிச்சலோடு பார்க்கிறார். அவர்கள் நினைக்கின்ற இந்த ஒடுக்கப்படுகிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் காப்பாற்ற முயல்கின்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அசிரியா என்கிற ஒரு மன்னன், அவன் என்ன பண்ற, தன்னை சுற்றி உள்ள எல்லா நாடுகளையும் பிடிச்சான். எல்லா நாடுகளையும் பிடிச்சான், அடக்கினான். ஏறக்குரிய 10 நாடுகள், எல்லா நாடுகளிலேயும் அவன் பிடித்து அவன் அடக்குமுறையால் அடக்கி கொண்டு வருகிறான். எல்லா நாடுகளும் அவனுடைய பலிக்காடாய் ஆயின. தயவு, இரக்கம், அன்பு எதுவுமே மனதில் இல்லாதபடி இந்த அசிரியா தேசத்து காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தான் இந்த நாகும் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான், அசிரியா வீழும். நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை அசிரியா மன்னனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நீங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் வாழ்வீர்கள். அல்லேலூயா. மிக சிறப்பான ஒரு செய்தியாய் அங்கே உரைக்கப்படுகிறது. அசிரியா மன்னனினாலே, அசிரியா தேசத்தினாலே அடங்கி ஒடுங்கி ஒடுக்குதலுக்கு உட்பட்டிருக்கின்ற அநேக மக்களுக்கு, அங்கே சிறுமைப்பட்ட மக்களுக்கு இறைவன் அவர்கள் மீது கொண்ட பட்சத்தினாலே உங்களை நான் விடுவிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அரசியலிலே திருப்பம். அந்த அசிரியா மன்னன் பெரிய மன்னன், பெரிய நாடு, எல்லா நாடுகளுக்கும் தன்னுள் அடக்கியது, அதையே வீழ்த்துறாரு. நீங்க அதை தொடர்ந்து படிச்சு பாருங்க. நாகும்ல அசிரியா வீழ்ந்து போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது. ஏன் என்று சொன்னால் அவர்கள் இந்த ஒடுக்குதலை மேற்கொண்டார்கள். ஆண்டவர் ஒடுக்குதலை விரும்புகின்ற கடவுள் அல்ல. ஆகவே அவர்களை ஒடுக்கி அவர்களை வீழ்ச்சி அடைய செய்கிறார். எரேமியா புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரம் 3வது வசனம் கடந்து போகும் பொழுது, யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழிகளை தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு
திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றான். ஆகவே என் ஆண்டவராகிய கடவுள் அரசியலிலே தலைவர்கள் உயர்ந்தவர்கள் நாடு என்ற நிலைமையிலே ஒரு திருப்பத்தை கொண்டு வருகிறார். அவர்கள் திரும்புவார்கள் ஆனால் என் மக்களை ஒடுக்குகின்றவர்கள், என் மக்களை தரம் பிரித்து வித்தியாசமாய் பார்க்கின்றவர்கள் யாரோ அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களானால் அவரை நான் கண்ணோக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே ஒடுக்குதலில் எல்லா இடத்தில் நடந்து வருகிறதே, இந்த ஒடுக்குதலை யார் யார் விட்டு விட்டு என் தேவனிடத்திலே வருகிறார்களோ அவர்கள் அவர்களுடைய வாழ்விலே ஒரு நிறைவை, ஒரு திருப்பத்தை கட்டளையிடுகின்ற கடவுளாக இருக்கிறார். அதே சங்கீத புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார் சங்கீதக்காரன். ஆகவே ஒடுக்குதல் இந்த சமூகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருந்தாலும் என் ஆண்டவருடைய கோலும் தடியும் தேற்றுகின்றதா இருக்கிறது. ஆகவே இந்த ஒடுக்குதல் என்பது கர்த்தருக்கு எதிரானது. மனம் திரும்பிய மைந்தனை சுவிசேஷ பகுதியிலே நாம் பார்க்கிறோம். காணாமல் போன மைந்தன் என்று சொல்லுகிறார்கள். தவறு இழந்த மைந்தன் எப்படியானால் வைத்துக் கொள்ளலாம். தன் தகப்பனுடைய பாகத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டான். தன் தகப்பனுடைய சொத்தை எல்லாம் தனக்கு வரவுகின்ற பாகத்தை எல்லாம் பிரித்து கொண்டு போயிட்டாயா. போயிட்ட உடனே தன் தகப்பனை விட்டு போயிட்டான். போனவன் திருந்தக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார். எல்லாம் அழிந்தது, நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்கய்யா. அவன் ஒடுக்கப்படுகிறான், அவன் சிறுமைப்படுகிறான், அவன் வேதனைப்படுகிறான், அவன் தவிக்கிறான், அவன் தனக்கு மீட்பு வராதா என்று இயங்குகிறான். அந்த சூழ்நிலையிலே தான் தன் தகப்பனை யோசிக்கிறான். ஐயோ, என் தகப்பன் வீட்டிலே எண்ணற்ற வேலைக்காரர்கள் உண்டே, அவர் திருப்தியாய் உண்ணுகிறார்களே, நான் இந்த பன்றியின் தவிட்டை சாப்பிடுகிறேன் என்று மனம் மாறுகிறான். அதாங்கியா மீட்டுருவாக்கம். அந்த மனம் மாற்றம் தான் மீட்டுருவாக்கம். இறைவன் மீட்டுருவாக்கத்தை விரும்புகிறார், எந்த நிலைமையிலே யார் இருந்தாலும் அரசியலிலே. ஆகவே இந்த அரசியல் வாழ்விலே மீட்டுருவாக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காணாமல் போன மகன் தன்னை திருத்தி கொண்டு மீண்டும் வாழ நினைக்கிறான். மீண்டும் வாழ நினைக்கிறதுனாலே அவன் கர்த்தரிடத்திலே, தன் தகப்பனிடத்திலே வந்து மன்னிப்பை கோருகிறான். தகப்பனும் அவனை மன்னிக்கிறார். ஆகவே கடவுளுடைய சந்நிதியிலே நாம் காணப்பட வேண்டுமானால் நாம் இந்த தீமையான செய்த தன் தகப்பனுடைய பாகத்தை பிரித்து கொண்ட இந்த மகன் போல நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பை பெற வேண்டுமானால், அரசியலிலே மீட்பை பெற வேண்டுமானால், அரசியல் ஆதிக்கத்திலே மீட்பை பெற வேண்டுமானால் அனைத்து தலைவர்களும் அனைத்து மக்களும் தேவனிடத்திலே சென்று இந்த மீட்டுருவாக்கத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே இந்த ஒடுக்கப்படுகின்ற மக்களை மீட்டுருவாக்குதல், ஒடுக்கப்படுகின்ற அமைப்புகள் மீட்டுருவாக்கம் பெற வேண்டுமானால் முதலாவது அரசியலிலே திருப்பம் ஏற்பட வேண்டும். இரண்டாவது சமூக ஒடுக்குதலை மாற்ற வேண்டும். சமூக ஒடுக்குதலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் வாசிக்க கேட்ட பகுதியிலே அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே தான் இதை நம்ம ரொம்ப அழகா பார்க்கிறோம். சமூக ஒடுக்குதலை மாற்றுகின்ற சீடர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள் சமூகத்திலே காணப்படுகின்ற ஒடுக்குதலை மாற்றுகின்றார்கள். திருத்தூதுவர் காலத்திலே திருச்சபை, அதாவது கிபி 30ஆம் ஆண்டிலிருந்து கிபி 100ஆம் ஆண்டு வரை தான் இந்த திருத்தூதுவர் காலம் என்று சொல்லப்படுகிறது. கிபி 30ஆம் ஆண்டு முதல் கிபி 100ஆம் ஆண்டு வரையிலே திருத்தூதுவர் காலம். இவர்கள் பெந்தகோஸ்தே நாளிலே 17 நாடுகளை சேர்ந்த விசுவாசிகளை ஒன்றாக சேர்த்தார்கள். இவர்கள் அன்று இயேசுவின் ஆற்றலை அறிந்து கொண்டார்கள். அனைவர் மீதும் தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அனைவரும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். பேதுருனுடைய வாழ்க்கையிலே, அவருடைய சிந்தனையிலே, அவருடைய சொற்பொழிவிலே, அவர் ஆற்றிய அருளுரையிலே முதலாவதாக 3000 பேர், அதன் பிறகு 5000 பேர், இப்படி திருச்சபையில் ஏராளமான மக்கள் இணைந்து கொண்டே வந்தார்கள்.
ஆகவே இந்த திருச்சபை வாழ்வு ஒடுக்கப்படுதலை பெரும் மாற்றத்திற்குள்ளதாய் கொண்டு வந்தது. அப்போஸ்தலர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்தை வாசிப்போம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று தனக்கு உண்டான காணியாட்சிகளை விற்று விடுகிறார்கள். இதான் சமூக ஒடுக்குதலில் இருந்து அமைப்புகளில் இருந்து மற்றவர்களை காப்பாற்றுதல். இவங்க என்ன பண்றா பாருங்க, பெரிய பெரிய பணக்காரன்லாம் தங்கள் வீடுகளை ஆஸ்திகளை எல்லாத்தையும் விட்டுட்டு விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். எவ்வளவுக்கு வித்தானோ, எந்த அளவுக்கு செய்தானோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்போ அதை திருத்தூதுவருடைய காலிலே வைத்து விடுகிறான். வைத்துவிட்டு அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் வைத்துட்டு அதிகமாய் வைத்தவன் அவனுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் எடுத்து. இந்த திருச்சபைகள் இந்த நிலைமையிலே காணப்படுகிறதா? இந்த சமூக ஒடுக்குதலிலே நம்முடைய திருச்சபைகள் எந்த அளவிற்கு ஈடுபடுகின்றது? எனக்கு வேண்டும், நான் என்ற சிந்தனை, நான் என்ற சுயம் தான் மேலோங்கி காணப்படுகிறதே தவிர இந்த நான் என்பது அகன்று நாம் என்பது நாம் பிழைக்க வேண்டும், நாம் வாழ வேண்டும், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால்தான், ஆகவே இந்த பொது உடைமை வந்தால்தான் மக்கள் சீரடைவார்கள். படிங்க 35. அவனவனுக்கு தேவையானக்கு தக்கதாய் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவைகளை பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த பகிர்தலிலே ஒரு மாற்றம் காணப்பட்டது. தேவையானதை மாத்திரம் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைய நாட்களிலே பல பல முதலாளிகள் தங்களுடைய தேவைகளை மாற்றமல்ல, தங்களுக்கு 20, 30 தலைமுறைகள் தங்களுடைய பேரே விளங்காத இடங்களிலே எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை சேர்த்து வைப்பதற்காக, அவர்களுக்கு உதவுவதற்காக தங்கள் சொத்துக்களை சேர்த்து, அதான் சமூகத்திலே ஏற்படுகின்ற சீர்கேடுகள். இந்த சமூக ஒடுக்குதலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இவ்விதமாய் சீடர்கள் காலத்திலே, திருத்தூதர் காலத்திலே என்ன நடந்ததோ அதுதான் நடைபெற வேண்டும். என்ன நடந்தது? மக்கள் எல்லோரும் சமமாய் பாவித்து சாப்பிட்டார். ஆகவே தன்னுடைய சுயம் உயர பாடுபட்ட மக்கள் கூட்டம், அதன் மத்தியிலே தனக்குரியதை பிறருக்கு கொடுத்த கூட்டம். ஆகவே நாம் எவ்விதமாய் இருக்கிறோம்? நாம் பிறருக்குரியதாக மாறுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். லூக்கா சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு கடந்து போவோம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். ஆமா, என்ன அழகா சொன்னார் பாருங்க. உங்களுக்கு உள்ளது எதுவோ இது எனக்கு வேண்டும் என்று வைத்துக்கொள்ள, அதான் அழகா சொன்னாருங்க. 2 ஆடை உடையவன் ஒன்றை பிறருக்கு கொடுக்க கடவன். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல மிக சிறப்பாய் சொல்லுகிறார். சொல்லுங்க, படிக்கும்படியா. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். விற்று விடுங்கள், உங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளாதீர்கள். அதை விற்று விட்டு யார் தேவையுள்ளவர்களோ அவர்களுக்கு கொடுங்கள். அது மாத்திரமல்ல, அதில் லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஒரு என்னை பின்பற்ற விரும்பினால், அதான் அழகா சொன்னார் பாருங்க. சிலுவை என்பது வெறுமை, ஒன்றுமில்லாத தன்மை. ஒருவன் என்னை பின்பற்றினால் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க கேட்டால் சொன்னார் பாருங்க. தன் உடைமைகளை எல்லாவற்றையும் விட்டு எனக்கு சீடனாக வர வேண்டும். அப்படியானால் செல்வந்தராக அல்ல, செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்பது திட்டமாய் தெரிகிறது. நிலையற்ற வாழ்வை மேற்று கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்தின் செல்வங்கள் தான் மேலான நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே. நீ மரித்து விட்டால் எதை எடுத்துக்கொண்டு போவோம்? ஒன்றுமே இல்லையே. நாம் கொண்டு செல்வது ஒன்றுமே இல்லையே. நாம் சம்பாதித்த அத்தனை பொருட்களும் இங்கே இருக்கிறதே. ஆகவே இந்த சமூக ஒடுக்குதல் நீக்கப்பட வேண்டுமானால் சீடருடைய அந்த ஆதி சீடருடைய தத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை பாய்ச்சிவோம். அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று. ஆகவே
நிலை வாழ்வு அவருடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் தனக்கானவைகளை துறந்து விட வேண்டும். தான் என்ற எண்ணத்தை மறந்து விட வேண்டும். அதுதாங்க சொல்றார் லூக்கா சுவிசேஷத்தில். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை வெறுக்க வேண்டும். ஒரு சமூகம் முன்னேறுவதற்கு இன்னொரு சமூகம் தடையா இருக்கிறது. இது மிக ஒரு மோசமான ஒரு செயல். அவன் முன்னேறக்கூடாது, அவன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை காணக்கூடாது, அவன் தாழ்த்தப்பட்டே காணப்பட வேண்டும். இதாங்க அமைப்புடைய முழு நோக்கம் அல்ல. அவனும் உயர்த்தப்பட்டு நம் நிலைமைக்கு வர வேண்டும். இதற்கு தான் அந்த ஆதி அப்போஸ்தலர் பாடுபட்டாங்க. அதனால தான் சொத்தெல்லாம் விற்று சரிசமமாக பங்கிட்டு கொடுத்தாங்க. அன்றைய சமூக நிலைமை இன்று வர வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைவது நல்லது. ஆனால் அந்த வளர்ச்சி அடைந்த பொருளாதாரம் சமமாய் பகிரப்பட வேண்டும். ரோமருடைய பொருளாதாரத்தை பற்றி நாம் சிந்தனை செய்வோமானால் அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை மிகவும் மிகவும் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். தனி மனிதன் எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம். தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு வேணுமானாலும் பணம் வரலாம். இதுதான் ரோமருடைய விருப்பம் அந்த காலத்தில். இது தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே முதலாவதாக அரசியலிலே திருப்புதல் ஏற்பட வேண்டும். இரண்டாவது சமூகத்திலே திருப்புதல் ஏற்பட வேண்டும். மூன்றாவது சமய ஒடுக்குதலிலே மாற்றம் காணப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்தை நாம் செல்லும் பொழுது அந்த இடத்திலே நாளிலே ஆண்டவர் ஒரு கூனியை சொஸ்தப்படுத்துகிறார். உடனே எல்லா கூட்டமும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சொஸ்தமாக கூடாது, இது ஓய்வு நாள். அந்த யூத ஓய்வு நாளிலே எதை செய்யக்கூடாது என்பது யூத ரபிக்கள் அந்த காலத்தில் 39 சட்டங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த 39 சட்டத்திலே ஓய்வு நாளில் ஆதியிலே சொன்னது யாத்திராகம புஸ்தகத்தில் படிச்சு பாருங்க. 20ஆம் அதிகாரம் 9-10 பார்க்கும் பொழுது இந்த ஓய்வு நாளை எவ்விதமாய் ஆசரிக்க வேண்டும் என்பதை திட்டமாய் சொல்றாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் பிரசங்கம் செய்து கொண்டு அருளுரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அருளுரை ஆற்றுவது என்று சொன்னால் பெரிய காரியமாய் செய்து கொண்டிருக்கிறார்களே. அன்று என் அப்பன் இயேசு அருளுரை ஆற்றுகிறார். அப்பதான் பார்க்கிறார், தேவையுள்ள மகளை பார்க்கிறார், தேவையுள்ள கூனியை பார்க்கிறார். உடனே நான் சொல்றேன், அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு சுகம் தர 18 ஆண்டுகளாக நிமிர முடியாமல் இருந்த அந்த பெண் விடுதலை பெறுகிறாள். இதாயா சமய ஒடுக்குதல். என்ன ஒடுக்குதல் சொன்னா, விடுதலை பெறுவதல்ல, விடுதலை பெற்ற பிறகு அவங்க சொல்றா பாருங்க, லூக்கா 13:14 படிங்க. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்கிற எல்லாரையும் மிரட்டுறான். என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்ற, வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டு. அப்போ சொஸ்தமாக்கிங்க. இவர் எங்க போயிடுறாரு? இங்க தானே இருக்கிறாரு. அப்பவா உங்க வியாதியில சுகப்படுத்தின்னு போ, இப்படி இல்லாமையை நிவர்த்தி செய்துன்னு போ, இப்படி தேவையை சரியாக்கின்னு போ. பாருங்க எவ்வளவு பொறாமை. அவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுகிறார்களே, அவள் வியாதி நீங்கி விடுகிறதே. ஆக இந்த சமய ஒடுக்குதல் அன்றைய துவங்கி இன்றைய வரையிலே இந்த சமய ஒடுக்குதல் நம்மத்திலே இருப்பதினால்தான் இன்றைய சமூகம் முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. அரசியலிலே இந்த ஒடுக்குதல் இருப்பதனால்தான் மக்கள் முன்னேற முடியவில்லை. சமயம், மதம், இனம் எல்லாத்திலுமே ஒடுக்குதல். இங்க பாருங்க, 18 வருஷமா அந்த அம்மா வியாதியா இருந்து விடுதலை பெற ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷம் அடைய வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை அந்த ஆள் என்ன பண்றா பாருங்க. அதே 15 வசனம் படிங்க. கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமாக, கர்த்தர் கோபம் வந்துச்சு. உடனே பிரதித்திரமாக, மாயக்காரனே சொல்லி திட்டுறார் பாருங்க. நீ மாயக்காரன், நீ ஒன்றுமில்லாதவன், ஜனங்களை மாயமாய் ஏமாற்றி கொண்டிருக்கிறவன், சமயத்தை காட்டி ஒடுக்கி கொண்டிருக்கிறவன், சமயத்தின் பேரால் மக்களை ஒடுக்குகிறவன், இந்த ஒடுக்குதல் நீக்க வேண்டும். ஆகவே சொல்றாரு, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? தண்ணி கூட காட்டாது, கட்டி வச்சிருப்பீங்க ஓய்வு நாள்னு. ஓய்வு நாள்ன்றதுக்காக அப்படியே உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணி இருக்கலாமா? என் ஆண்டவர் புரட்சி செய்கிறார், என் ஆண்டவர் மாற்றம் செய்கிறார். சமய ஒடுக்கதிலிருந்து மக்களை விடுவிக்க
ஆண்டவர் முயற்சியை கேட்கிறார். ஆகவே தான் இந்த கடவுளின் பணியானது இரக்கம் நிறைந்த விடுதலை பணி. இந்த விடுதலை பணி நேரம் காலம் தேவையில்லை. எந்த நேரத்திலும் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கார், அருளை ஆற்றி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த சுகம் கொடுக்கிறார். ஓய்வு நாள கிடைத்த நேரத்திலே விடுதலை பண்ண வேண்டும், ஒடுக்குகிறதை நீக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நேரம் எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்திலே விடுதலை கொடுக்க வேண்டும். நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? நம்முடைய விடுதலை பணியிலே நம்முடைய நிலைப்பாடு என்ன? இந்த மீட்டுருவாக்க பணியிலே நாம் எதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அரசியல் வாழ்விலே மாற்றத்தை கொடுக்கிறோமா? சமூக வாழ்விலே மாற்றத்தை கொடுக்கிறோமா? அல்லது சமய வாழ்விலே மாற்றத்தை கொடுக்கிறோமா? நன்றாக சிந்தித்து பார்ப்போம். இந்த 3 நிலைமைகளிலே என்று மாற்றம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த ஒடுக்கு அமைப்புகள் மீட்டுருவாகியது என்று, மீளப்பட்டது என்று, விடுதலை பெற்றது என்று அறியலாம். இந்த ஒடுக்குகின்ற அமைப்புகள் எப்பொழுதுமே, இந்த ஒடுக்கும் அமைப்புகள் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு தயவும் தாட்சண்யமும் அன்பும் இரக்கமும் அவரிடத்திலே பட்சமும் காட்ட வேண்டும். அவ்விதமாக செய்யும் பொழுது மாத்திரமே இந்த ஒடுக்குதல் அமைப்புகள் மறுபடியும் மீட்சி அடையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உமது திருவுள்ள சித்தத்தின்படியே ஒடுக்குகின்ற மக்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்கள், இந்த 2 காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம் சாமி. ஒடுக்கும் மக்கள், ஒடுக்கும் அமைப்புகள் மீட்டுருவாக்கம் பெற வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர். ஆகவே ஒடுக்குகின்ற மக்கள் தங்களுக்கு கீழ் இருக்கின்ற அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த, சமயம் சார்ந்த, ஜாதி சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த மக்களை மீண்டும் மீண்டும் அழித்து வேதனைப்படுத்தாதபடி அவர்கள் மீட்டுருவாக்கம் செய்யவும் மீட்டுருவாக்கம் பெறவும் கிருபைதார். மீட்பு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம யாவரையும் அப்புறம் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் யாவரும் நிலைத்திருந்து நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்று கட்டிடுவதாக. ஆமீன் ஆமீன். God bless you all.